Hello everyone, இது Embedded Systems and IoTல Unit 4 ஓட 4th lecture. நம்ம லாஸ்ட் வீடியோல GSM ஆர்கிடெக்சர் பத்தி பார்த்தோம். GSM ஆர்கிடெக்சர்னா என்ன, அதுல என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் டீடைலா பார்த்தோம். இந்த வீடியோல அடுத்த டாபிக் ராஸ்பெரி பை ஆர்கிடெக்சர் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ராஸ்பெரி பைனா என்ன, அதோட ஆர்கிடெக்சர் எப்படி இருக்கும், அதுல உள்ள காம்பனன்ட்ஸ் எல்லாமே டீடைல்டா பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இந்த ராஸ்பெரி பையும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் ராஸ்பெரி பைனா என்னன்னு பார்க்கலாம். Raspberry Pi. Raspberry Pi is a small single board computer. ஸோ ஒரு சின்ன போர்டு தான் இருக்கும், அதுவே ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி ஆப்ரேட் பண்ண முடியும். அது ரொம்ப ஸ்மால் சைஸ்ல தான் இருக்கும். ஓகேவா? அதான் ராஸ்பெரி பைன்னு சொல்றாங்க. இட் இஸ் எ கிரெடிட் கார்டு சைஸ்டு கம்ப்யூட்டர் தட் கேன் பி பிளக்டு இன்டு எ மானிட்டர். ஸோ அந்த கார்டு வந்து ஒரு கிரெடிட் கார்டு சைஸ் தான், ஒரு கிரெடிட் கார்டு சைஸ்ல தான் அந்த கார்டு இருக்கும். அதுவே ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி மானிட்டர்ல கனெக்ட் பண்றோம்னா ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி ஒர்க் ஆயிக்கும். ஓகேவா? ஸோ இதான் ராஸ்பெரி பை. Raspberry Pi has an ARM processor and 512 MB of RAM. ஸோ இதுல வந்து ஒரு ARM ப்ராசஸர் இருக்கு, அதே மாதிரி 512 MB ஒரு ரேம் இருக்கு. ஸோ கம்மியான ரேம் தான், ஸ்லோவா தான் ஒர்க் ஆகும். இருந்தாலுமே ஒரு சின்ன கார்டு சைஸ்ல ஒரு கம்ப்யூட்டர் ஒர்க் பண்றதுக்குள்ள கேப்பபிலிட்டி இந்த ராஸ்பெரி பைட்ட இருக்கு. ஓகேவா? இட் ஆக்சஸ் எ மினி கம்ப்யூட்டர் பை கனெக்டிங் த கீபோர்ட், மவுஸ் அண்ட் டிஸ்பிளே. ஸோ இந்த ராஸ்பெரி பைங்கிற அந்த கார்டில் நம்ம கீபோர்டு, மவுஸ், டிஸ்பிளே எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணோம்னா ஒரு சின்ன கம்ப்யூட்டர் மாதிரியே செட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோதான் ராஸ்பெரி பைங்கிறது. ஸோ ஒரு ஆர்கிடெக்சர் பத்தி பார்க்கலாம். ஸோ பாருங்க, இப்படிதான் ஒரு ராஸ்பெரி பை இருக்கும். ஸோ இப்படி ஒரு சின்ன கார்டு தான், இந்த கார்ட்லயே நம்ம எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணோம்னா ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி ஒர்க் பண்ணிக்கும். ஸோ ஆர்கிடெக்சர் இதான் டயக்ராம். ஸோ இதுல உள்ள எக்ஸாக்டா அப்படியே இந்த டயக்ராம் வரையணும் அவசியம் இல்லை. இந்த பார்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் GPIO பின்ஸ். ஸோ இங்க சின்ன சின்ன டாட்டா வச்சு பின்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த போர்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு பாக்ஸா போட்டு போர்ட்ஸ் மட்டும் குறிச்சுக்கோங்க. ஸோ இந்த பார்ட்ஸ் இருக்கிறது தான் முக்கியமானது, இந்த நடுவில் உள்ள இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த டயக்ராம் வந்து இந்த கார்னர்ல உள்ள இந்த போர்ட்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டா பார்த்து டிரா பண்ணிக்கோங்க. ஸோ இதான் ராஸ்பெரி பையோட ஆர்கிடெக்சர் டயக்ராம். ஸோ இப்போ டயக்ராம் பாருங்க, இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் GPIO பின்ஸ். ஸோ GPIOனா வேற ஒன்றும் கிடையாது, ஜென்ரல் பர்பஸ் இன்புட் அவுட்புட் பின்ஸ். ஸோ நம்ம ஜென்ரலா ஏதோ ஒரு இன்புட் அவுட்புட் டிவைஸ் நம்ம கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த பின்ஸ்ல வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதான் GPIO பின்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஈத்தர்நெட் போர்ட். ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது ஈத்தர்நெட்னா என்னது, ஒரு நெட்வொர்க்காக. ஸோ ஒரு வயர்டு நெட்வொர்க் வேணும்னா இந்த ஈத்தர்நெட் போர்ட்டை நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் USB போர்ட்ஸ். ஸோ ஏதோ ஒரு USB டிவைஸ், இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு கீபோர்ட் கனெக்ட் பண்ணணும், இல்லை மவுஸ் கனெக்ட் பண்ணணும், இதை மாதிரி எல்லாத்தையுமே இந்த USB போர்ட்ல வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் நம்ம. நெக்ஸ்ட் ஆடியோ ஜாக். ஸோ ஆடியோ ஜாக்னா ஒரு ஆடியோ அவுட்புட்காக ஒரு ஸ்பீக்கர் இல்லை ஹெட்ஃபோன் இதை மாதிரி உள்ள எல்லாத்தையுமே இந்த ஆடியோ ஜாக் வழியே நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் HDMI போர்ட். ஸோ இதுல தான் நம்ம ஒரு மானிட்டர் கனெக்ட் பண்ணோம், இல்லை ஏதோ ஒரு டிவில கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு டிஸ்பிளே வரணும் அப்படின்னா இந்த போர்ட்ல ஒரு HDMI கேபிள் யூஸ் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதான் HDMI போர்ட். நெக்ஸ்ட் மைக்ரோ USB பவர். ஏதோ ஒரு பவர் சப்ளை நம்ம கொடுக்கோம்னா இந்த USB பவர் போர்ட் வழியா நம்ம அந்த பவர் சப்ளை கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்து எப்பவுமே 5V பவர் சப்ளை தான் கொடுப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் மைக்ரோ SD கார்டு. ஸோ ஒரு SD கார்டையுமே நம்ம இதுல இன்செர்ட் பண்ணிக்கலாம். இந்த SD கார்டுல ஒரு OS நம்ம இன்ஸ்டால் பண்ணி இந்த இன்செர்ட் பண்ணா மட்டும்தான் இந்த ராஸ்பெரி பை சிஸ்டம் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இவ்வளவுதான் இந்த ஆர்கிடெக்சர், இதுல உள்ள காம்பனன்ட்ஸ். இதை தான் நம்ம அப்படியே இங்கிலீஷ்ல எழுத போறோம். ஸோ GPIO பின்ஸ்னா ஜென்ரல் பர்பஸ்க்காக ஏதோ ஒரு இன்புட் அவுட்புட் டிவைஸ் கனெக்ட் பண்றதுக்காக GPIO பின்ஸ் இருக்கு. அடுத்து ஈத்தர்நெட் போர்ட்னா ஒரு வயர்டு நெட்வொர்க் கனெக்ட் பண்றதுக்காக இருக்கு. அடுத்து USB போர்ட்னா ஏதோ ஒரு டிவைஸ், கீபோர்ட், மவுஸ் இதை மாதிரி டிவைஸ் எல்லாம் கனெக்ட் பண்றதுக்காக இருக்கு. ஆடியோ ஜாக்னா நம்ம ஆடியோ அவுட்புட் எடுக்கிறதுக்கு ஒரு ஸ்பீக்கரா இருக்கட்டும், இல்ல மைக்ரோஃபோன்ஸ், ஹெட்ஃபோன்ஸ் இதை மாதிரி உள்ளதெல்லாம் கனெக்ட் பண்றதுக்காக இந்த ஆடியோ ஜாக்னு இருக்கு. அடுத்து HDMI போர்ட் எதுக்கு இருக்கு, ஒரு டிஸ்பிளே கனெக்ட் பண்றதுக்காக ஒரு மானிட்டர் இதை மாதிரி டிஸ்பிளே எல்லாமே ஒரு HDMI கேபிள் வழியா இந்த HDMI போர்ட்ல கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து மைக்ரோ USB பவர். இது எதுக்கு இருக்கு, ஒரு பவர் சப்ளை கொடுக்கறதுக்காக இருக்கு. இதுல 5V தான் கொடுப்பாங்க எப்பவுமே. அடுத்து மைக்ரோ SD கார்டு. இதுல வந்து நம்ம ஒரு SD கார்டை இன்செர்ட் பண்ணிக்கலாம். OS வச்சு இன்செர்ட் பண்ணா மட்டும் தான் இந்த சிஸ்டம் வந்து ஸ்டார்ட் ஆகும். இவ்வளவுதான் ராஸ்பெரி பை ஆர்கிடெக்சர். ஸோ இப்போ பாருங்க, ஈஸியா புரியும். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் வந்து ப்ராசஸர். ஸோ இது இல்லாத ஒரே காம்பனன்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா ப்ராசஸர். ஸோ ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, ராஸ்பெரி பை ஆஸ் அன் ARM ப்ராசஸர். ஒரு ARM ப்ராசஸர் இருக்கும், நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அண்ட் வீடியோ கோர் கிராபிக்ஸ் ப்ராசஸிங் யூனிட். ஸோ ஒரு கிராபிக்ஸ் ப்ராசஸிங் யூனிட்மே இருக்கும், GPU, வீடியோ கோர் கிராபிக்ஸ் ப்ராசஸிங் யூனிட். ஓகேவா? ஒரு ப்ராசஸர் இருக்கு, அதே மாதிரி ஒரு GPU இருக்கு. இட் இஸ் த ஹார்ட் ஆஃப் ராஸ்பெரி பை. ஸோ இந்த ப்ராசஸர் தான் முக்கியமானது, which controls the operations of all connected devices.
ஸோ நம்ம நிறைய டிவைஸ் கனெக்ட் பண்றோம் இல்லையா, அந்த டிவைஸோட ஆப்ரேஷன் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்றது இந்த ப்ராசஸர் தான். அண்ட் ஹேண்டில்ஸ் ஆல் த ரெக்வயர்ட் கம்ப்யூட்டேஷன். ஸோ எல்லா ப்ராசஸ் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்றது இந்த ப்ராசஸரோட வேலை. ஓகேவா? ஸோ எல்லா டிவைஸோடையும் கனெக்ட் பண்றோம் இல்லையா, அந்த டிவைஸோட ஆப்ரேஷன்ஸ், அந்த டிவைஸ் என்னென்னலாம் பண்ணும், அது மாதிரி எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்றது தான் இந்த ப்ராசஸருங்கிறது. இந்த ராஸ்பெரி பையோட ஹார்ட் மாதிரி முக்கியமான காம்பனன்ட். நெக்ஸ்ட் வந்து HDMI நம்ம பார்த்தோம் தான். ஸோ HDMI என்ன பார்த்தோம், ஒரு மானிட்டர், டிஸ்பிளே இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணுன்னு பார்த்தோம். பாருங்க, ஹை டெஃபினிஷன் மல்டிமீடியா இன்டர்ஃபேஸ், இதான் HDMI ஃபுல் ஃபார்ம். இஸ் யூஸ்டு ஃபார் டிரான்ஸ்மிட்டிங் வீடியோ ஆர் டிஜிட்டல் ஆடியோ டேட்டா டு ஏ கம்ப்யூட்டர் மானிட்டர். ஸோ ஒரு மானிட்டருக்கு நம்ம கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா, மானிட்டருக்கு ஒரு வீடியோ நம்ம டிரான்ஸ்மிட் பண்றோம், வீடியோ டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணோம், அதாவது மானிட்டர்ல நம்ம டிஸ்பிளே கொண்டு வரணும் அப்படின்னா இந்த HDMI இன்டர்ஃபேஸ் தான் யூஸ் பண்றாங்க. This HDMI port helps Raspberry Pi to connect its signal to any digital device such as monitor or TV display through one HDMI cable. ஸோ ஒரு மானிட்டருக்கோ இல்லை ஒரு டிவி டிஸ்பிளேக்கோ ஒரு HDMI கேபிள் வழியா இந்த HDMI போர்ட்ல கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுதான் HDMIங்கிறது ரெண்டாவது காம்பனன்ட். நெக்ஸ்ட் GPIO போர்ட்ஸ். ஸோ GPIO பின்ஸ் என்னன்னு பார்த்தோம், ஜென்ரல் பர்பஸ் இன்புட் அவுட்புட் பின்ஸ். ஸோ ஜென்ரலா ஏதோ ஒரு டிவைஸ் கனெக்ட் பண்ணணும்னா இந்த வழியா கனெக்ட் பண்ணணும்னு பார்த்தோம். ஸோ பாருங்க, GPIO போர்ட்ஸ், ஜென்ரல் பர்பஸ் இன்புட் அவுட்புட் போர்ட்ஸ் ஆர் அவைலபிள் ஆன் ராஸ்பெரி பை which allows the user to interface various input output devices. ஸோ அதான் கொடுத்துருக்காங்க, நம்ம ஏதோ ஒரு இன்புட் டிவைஸ் வேணும்னாலுமே இந்த பின்ஸ் வழியா நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து ஆடியோ அவுட்புட். ஸோ ஆடியோ அவுட்புட் என்னன்னு பார்த்தோம், ஒரு ஸ்பீக்கர் இல்ல மைக்ரோஃபோன்ஸ் இதெல்லாம் வேணும்னா அந்த ஆடியோ அவுட்புட் வழியா கனெக்ட் பண்ணிக்கலாம்னு பார்த்தோம். பாருங்க, an audio connector is available for connecting audio output devices such as headphones and speakers. ஸோ ஹெட்ஃபோன் ஸ்பீக்கர் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்றதுக்கு இந்த ஆடியோ அவுட்புட், இந்த ஆடியோ ஜாக்கை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் USB போர்ட். ஸோ USB போர்ட்ல தான் நம்ம USB கேபிள் வழியா ஏதோ டிவைஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம், மவுஸ், கீபோர்டு இது மாதிரிலாம் கனெக்ட் பண்ணிக்கலாம். பாருங்க, திஸ் இஸ் த காமன் போர்ட் அவைலபிள் ஃபார் வேரியஸ் டிவைசஸ் சச் அஸ் மவுஸ், கீபோர்ட் எக்ஸெட்ரா. ஸோ இதான் USB போர்ட்டுங்கிறது. ஸோ இப்போ 5 காம்பனன்ட்ஸ் முடிச்சாச்சு, ப்ராசஸர், HDMI, GPIO போர்ட்ஸ், ஆடியோ போர்ட்ஸ், USB போர்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் 3 இது. அடுத்து என்ன பார்த்தோம், SD கார்டு. ஸோ SD கார்டு எதுக்கு இருக்கு, ஒரு SD கார்டு இன்செர்ட் பண்ணிக்கலாம், அதுல ஏதோ ஒரு OS நம்ம இன்ஸ்டால் பண்ணி இந்த SD கார்டை இன்செர்ட் பண்ணா மட்டும்தான் இந்த சிஸ்டம் வந்து ஸ்டார்ட் ஆகும். பாருங்க, அதே தான் கொடுத்துருப்பாங்க. The SD card slot is available on Raspberry Pi. ஸோ SD கார்டை இன்செர்ட் பண்றதுக்கு ஒரு ஸ்லாட் இருக்கு. And SD card with an operating system installed is required for booting the device. ஸோ இந்த டிவைஸை ஸ்டார்ட் பண்ணோம்னா SD கார்டில் ஒரு OS இன்ஸ்டால் பண்ணி நம்ம இன்செர்ட் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஈத்தர்நெட். ஈத்தர்நெட்னா இதுக்கு ஒரு நெட்வொர்க் கனெக்ட் பண்றதுக்கு. பாருங்க, the Ethernet connector allows access to the wired network. ஸோ ஈத்தர்நெட்னாலே ஒரு வயர்ட் நெட்வொர்க், அதை கனெக்ட் பண்ணி நம்ம நெட்வொர்க் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பவர் சப்ளை. A micro USB power connector is available onto which a 5V power supply can be connected. ஸோ நான் சொன்னதான் 5V பவர் சப்ளை கொடுத்துக்கலாம் இந்த ராஸ்பெரி பைக்கு. ஓகேவா? ஸோ இவ்வளவுதான் ராஸ்பெரி பை ஆர்கிடெக்சர். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இந்த டயக்ராம் மட்டும் நீங்க பார்த்து இந்த பார்ட்ஸை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா எழுதிடலாம். ஸோ 8 காம்பனன்ட்ஸ் தான். என்னென்ன பார்த்தோம், ஃபர்ஸ்ட் ப்ராசஸர், அடுத்து இதுல உள்ள அதே காம்பனன்ட்ஸ் தான், GPIO பின்ஸ், ஈத்தர்நெட் போர்ட், USB போர்ட்ஸ், ஆடியோ ஜாக், HDMI போர்ட், USB பவர், SD கார்டு. ஸோ இது எல்லாத்தையுமே இங்கிலீஷ்ல நம்ம அப்படியே எடுத்து எழுதிருக்கோம், என்னென்ன பண்ணுது அப்படிங்கறத எடுத்து எழுதிருக்கோம். ஸோ இவ்வளவுதான் ராஸ்பெரி பை ஆர்கிடெக்சர். ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின், ஆனா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.